நல்ல உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி கரங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு தடவையும் அவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போய் 2 வேத வசனங்கள் நம்ம வாசிக்க போயிடும். யாருக்கும் பழக்கப்பட்டதான வேத பகுதி தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனமும் 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம அவரவருக்கு புரியும்படியாக நம்ம வாசிக்க போயிடும். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனமும் 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாய் அவரவருக்கு புரியும்படியாக நம்ம வாசிக்க போயிருக்கோம். நிறுத்திக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டை பக்கம் 340 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:17 முதலாவது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 25 பின்பகுதியை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த கல்வி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்க உடைய நாமத்தை மேம்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு என் பாராட்டின் எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, நாங்கள் தியானிக்க போகிற அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமையை நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் மறைபொருட்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமையை நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ளும் சிந்தையை நீர் எங்களுக்கு தத்தருமையை நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற செவிப்பறையையும் கீழ்ப்படிதல் இதயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நீர் எங்களுக்கு தந்து சத்திய வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீராக. கிருபைகளோடு கூட இருக்கட்டும். பரிசுத்தாவியானவரே, இந்த வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேலின் புஸ்தகத்தை குறித்து நாளைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1வது அதிகாரத்திலிருந்து தான் சத்திய வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் 1வது புஸ்தகத்தை பாரு, மொத்தம் 2 புஸ்தகங்கள் அதில் இருக்கு. 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இங்க இந்த 1 சாமுவேலின் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அல்லேலூயா. இந்த 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறதான ஒரு அற்புதம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாமுவேல் புஸ்தகத்தினுடைய முதல் ஆரம்பமானது ஒரு விண்ணப்பத்தோடு ஆரம்பித்து அதனுடைய இறுதி அதிகாரம் 1 சாமுவேல் இறுதி அதிகாரத்தை இறுதி அதிகாரம் இறுதி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு உபவாச ஜெபத்தோடு முடிவடைகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசித்தோம், அதுவும் ஒரு ஜெபத்தோடு நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆக மொத்தம் ஒரு ஜெபத்திலேயே ஆரம்பித்து ஜெபத்திலே முடிவடைகிற ஒரு புஸ்தகமாக இந்த சாமுவேலின் புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கு வாழ்க்கையிலே ஒரு சந்தானத்தை கட்டளையிட்டு எவ்விதமாக தேவனாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்தினார் என்பதற்கான ஒரு சத்தியம் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுது எடுத்ததுமே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முகவரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க வேதாகமத்துல எல்லா பகுதியும் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு முகவரி இருக்கும். சரிங்களா? நீங்க நிறைய பேர் அட்ரஸ் இல்லாம இருக்கிறோம். ஆனா தேவனாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் முகவரியை தந்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்க. ஃப்ரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சரிங்களா? பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி ஒரு முகவரி ஆண்டவராகிய தேவனை குறித்ததான முகவரி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர்
அவர் ஆழத்தின் மேல் இருந்த தேவ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்கிறதான ஒரு குடியிருப்பை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப வேதத்துல நீங்கள் ஏராளமான தேசங்களில் இந்த உலகத்துல ஏராளமான புராணங்கள் இருக்கிறது, இதிகாசங்கள் இருக்கிறது, நிறைய கதைகள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது. அவைகள் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அங்கே முகவரிகள் இல்லாமல் அவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. எது இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறது? முகவரிகள் இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறது. நாட்கள் குறிப்பிடப்படாமல் ஆரம்பிக்கப்படுகிறது. அவைகளாம் மனுஷனுடைய கற்பனைகளினாலே எழுதப்பட்டு பொழுதுபோக்குக்காக கொடுக்கப்பட்டவைகள். ஆனால் இந்த நம்முடைய கருத்திலே தேவன் கொடுத்ததான வேதாகமம் என்பது தேவன் தமது சித்தத்தை எவ்விதமாக எந்தெந்த சூழ்நிலைகளில் எவ்விதமாக நிறைவேற்றினார் என்பதை இனிவரும் உலகத்திற்கும் இனிவரும் காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தேவநாயகத்தில் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அவர் தெளிவாக நமக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவநாயகத்தில் நல்ல முகவரியை தருகிறார். சொல்லுங்க, முகவரியை தருகிறார். தேவன் ஒருவரை நமக்கு முகவரியை கொடுக்கிறவர். யார் ஒருவரை நமக்கு முகவரியை கொடுக்கிறவர்? தேவன் ஒருவரை முகவரியை கொடுக்கிறவர். மனுஷன் நமக்கு முகவரியை கொடுக்க மாட்டான். இருக்கிற முகவரியை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். ஆனால் தேவனாய் கர்த்தர் கொடுத்த முகவரியை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? எடுத்து போடுகிறவர் அல்லவே. இங்கே ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பைம் எனப்பட்ட ராமதாயும் ஊரான் ஆகிய என்று சொல்லப்படுகிறது. ஒரு 3 பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படி என்ன செய்ய, வார்த்தை பிரதி வார்த்தையாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதை புரியும். நீங்கள் என்ன செய்ய முடியும்? விசுவாசி என்ற நிலையிலிருந்து சீசன் என்ற நிலைக்கு மாற முடியும். அல்லேலூயா. சீசன் என்கிறவர்கள் சீசன் என்ற நிலையிலிருந்து ஊழியக்காரன் என்ற நிலைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அந்த நிலைக்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் எப்ராயிம் மலை தேசம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த மலை தேசத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்ரோன் வேலி என்று சொல்லப்படுகிறது. எப்ரோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த எப்ராயிம் மலை தேசமானது வாசிப்போம் என்று சொன்னால் இந்த எப்ராயிம் கோத்திரத்திற்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம இதனுடைய பின்னணியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி, அதாவது குஞ்சுகள் நிறைந்த பகுதி. அதாவது நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மலை பிரதேசத்துல மேற்கே பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது. இதனுடைய வடக்கே பார்க்கும் மனாசேயின் கோத்திரம் அங்கே குடியிருக்க வடக்கு பகுதியில. அடுத்து பார்ப்பேன் யோர்தான் நதி கிழக்கே பாய்கிறதாகவும் தெற்கே பெஞ்சமின் கோத்திரம் அமைந்திருக்கிறதாகவும் இவர்கள் நடு மையத்திலே அமைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பார்ப்பீர்கள் சொன்னா வடக்கு தெற்காக தான் பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? வடக்கு தெற்காக, அவ்வளவுதான் பிரிக்க முடியும். சரிங்களா? நம்ம நம்முடைய தேசமே இப்படிதான் பிரிக்கப்படுகிறது. நார்த்து சவுத் அப்படிதான் சொல்றாங்க. சரியா? வடக்கு இருக்கிறவங்க தெற்கே இருக்கிறவங்க, அல்ல நார்த் ஈஸ்ட் கிழக்கு வடகிழக்கு பிராந்தியங்கள் அப்படிதான் என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது. அது போல இங்கேயும் என்ன செய்யப்படுகிறது? வடக்கு தெற்கு, அதாவது வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப இப்படிதான் பிரிக்க முடியாத நிலப்பரப்பை மையமாக வைத்து அப்ப இவர்கள் இந்த எப்ராயிம் மலை தேசமானது வடக்கு ராஜ்யத்திற்கு வடக்கு பகுதிக்கு தெற்கு பகுதிக்கு இடையிலே அது அமைந்திருக்கிறது. எங்க அமைந்திருக்கிறது? நடு பகுதியிலே இந்த பகுதியானது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பகுதி. என்ன பண்றது சொல்லுங்க? அறிமுகம் இல்லாத ஒரு இடம். இப்ப கொடைக்கானல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொடைக்கானல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு பெயர். கொடைக்கானல்ல இப்படி குறிப்பிட்ட பகுதியில இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் சொன்னா நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரியுமா? பெருமாள் மலை தெரியும். ஆனா அதுக்கப்புறம் பணம் நினைச்ச ஊத்து அப்படின்னு கேட்டா தெரியுமா? அடிக்கடி போறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்ப அப்படிப்பட்டதான அறிமுகம் இல்லாத இடத்துல தேவனாய் கர்த்தர் ஒரு அறிமுகத்தை அவர்களுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்படுகிறதான எல்கானா என்று சொல்லி ஒரு நபர் இருக்கிறார். அங்க அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அதை குறித்து ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெண்ணினாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்கள் யார் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? லேவி கோத்திரம். சரிங்களா? லேவி கோத்திரம் அவர்கள் ஆசாரிய, அதாவது தேவாலயத்திலே ஆசிரியருக்கு கூடாத பணிவிடைகளுக்கு வேண்டியதான பணிகளை செய்கிறவர்கள் தான் இந்த லேவியர்கள். இதை குறித்ததான வேத ஆதாரம் எங்க
பாத்தீங்கன்னு சொன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல நீங்கள் 24வது வசனத்தை வாசித்தால் அங்கே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகவும் 6வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 1 நாளாகவும் பக்கம் பழைய ஏற்பாட்டுல 512வது பக்கம். இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியல். அதுக்கு மேலே உள்ளத 23 சொல்லப்பட்டிருக்கிற இவன் குமாரன் எல்கானா. 28வது வசனத்தை வாசித்தீங்கன்னா சாமுவேலின் குமாரன் அப்படி வருதா இல்லையா? வந்தா இல்லையா? அப்ப இந்த வம்ச வரலாறு அங்கே குறிப்பிட வம்ச வரலாறு அட்டவணையிலே இவர்களுடைய பெயர்கள் என்ன செய்யப்படுகிறது வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப இவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது இவர்கள் யாரா மேல நீங்க வாசிக்கும் பொழுது லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதாவது 16வது வசனத்துல சொல்லப்படுகிற பாருங்க, லேவியின் குமாரர் கெர்சோம் கோகாத் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒவ்வொரு கிளைகளாக பிரிந்து கிளையாக பிரிந்து என்ன செய்கிறது வருவதிலே ஒரு சந்ததி தான் யாரு? இந்த எல்கானா. அவர் அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். அல்லேலூயா. அப்ப நம்ம இங்கே பார்க்கிறோம் 2 மனைவிகள் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக வேதத்தில் எழுதப்பட்டதுனால தேவனாய் கர்த்தர் இவைகளை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் ஒருபோது என்ன செய்து விடக்கூடாது, எண்ணி விடக்கூடாது. சரிங்களா? ஏன்னு சொன்னால் வேதாயத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதாமுக்கு தேவனாய் கர்த்தர் ஏவாளை நான் கொடுத்தார். அவர் ஏவாளை கொடுத்தார். ஏவாளு அம்மா ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு பூவாலையும் பாவாலையும் என்ன செய்யல அவர் கொடுக்கவில்லை. சரிங்களா? ஆதியிலே தேவன் எந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினாரோ அதுதான் இன்றைக்கு வரை உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் அதை ஆமோதிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருச்சு, அதனால கடவுள் அதை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நீங்களாக ஒரு கற்பனைக்குள்ள ஒரு முடிவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. உங்க மனச்சாட்சியை சொல்லும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று சொல்லி. அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இதை குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது சீலோவிலே என்று சொல்லப்படுகிறது. இங்க அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பணியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலின் 2 குமாரரான யோபனி பிணையாசை இருந்தார்கள். இவர்கள் இந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 3 முறை தேவாலயத்திற்கு போய் வந்ததான நிகழ்வுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எத்தனை முறை அவங்க போயிருக்கிறாங்க? 3 முறை. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நீங்க பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னா அங்கே 21வது வசனத்தில் அவங்க திரும்ப ஆலயத்துக்கு போய்கிற ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நீங்க பார்க்கும் பொழுது 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிற 25ல அவர்கள் திரும்பமாக எங்க போறாங்க, ஆலயத்துக்கு போகிறதான ஒரு நிகழ்வு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆரம்ப காலத்தில இருந்து ஆலயத்திற்கு செல்வது என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நித்திய பிரமாணமாக அது கடைபிடிக்கப்படுகிறது. எதுவாக கடைபிடிக்கப்படுகிறது? நித்திய பிரமாணம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு அது அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த காலகட்ட அந்தந்த யுகங்கள் மாறும் பொழுது அந்த அப்டேஷன், அதாவது உலக முன்னேற்றத்தின் பாதையில செல்லும் பொழுது அறிவின் பாதையிலே வளர்ச்சி அடையும் பொழுது அந்த நாட்களும் என்ன செய்யப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டதை நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல திங்கள், செவ்வாய், புதன், மண்டே இதெல்லாம் எங்க இருந்து அந்த வார்த்தைகள் எடுத்திருக்கிறாங்க. விண்வெளி, அது அந்த ஸ்டார், அதுல பயன்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் தங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை முறைப்படுத்துவதற்காக இந்த நாட்களும் நேரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே அவர்கள் அன்றைக்குமே நித்திய ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள். இன்னைக்கு ஆலயத்திற்கு வர வேண்டியது அவசியம். இங்கு வர வேண்டியது அவசியம், ஆலயத்திற்கு வர வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஏராளமான இடங்களிலே ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தான் செல்ல வேண்டும் என்றதான கேள்விகளை கேட்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நீ செத்த பிற பரலோகத்துக்கு போன அவசியமா அப்படி இன்னொரு கேள்வி கேட்பான். சரிங்களா? அப்ப ஆகியனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று அதாவது சில பேர் அறியாமை நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவர்களே சுவிசேஷகர்களே என்ன செய்யறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது சொல்றாங்க. அப்படி அல்ல. வேதாகமத்திலே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. இப்ப நேபாள் தேசத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது
விடுமுறை நாள் கிடையாது. சனிக்கிழமை தான் அங்க விடுமுறை நாள். எந்த நாள் தான் விடுமுறை நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமை அவங்க கூடி ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க அதாவது வளைகுடா நாடுகளுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. அப்ப வெள்ளிக்கிழமை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூடி ஆராதிக்கிறார்கள். அந்தந்த தேசங்களிலே எப்படிப்பட்டதான கால சூழ்நிலை விடுமுறை கொடுக்கப்படுகிறது. அதை கேட்டால் போல தேவனை கூடி வந்து ஆராதிப்பது வழக்கமாக தேவன் கொடுத்த ஞானமாக அங்கே ஞானம் செயல்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்ததான நித்திய பிரமாணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்திற்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒருவன் சொல்வான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் எதிரியாக இருக்கிறான். யாராக இருக்கிறான்? சொல்ற யாரா இருக்கிறான்? எதிரியாக இருக்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தவர்கள், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்த குடும்பங்களிலே ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன் என்று ஒருவன் சொல்வான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரியாக மாறுகிறான். யாருக்கு எதிரியாக மாறுகிறான்? சில பேர் சொல்லுவாங்க, நான் இனிமே உங்க வீட்டுக்கே வரமாட்டேன். எவன் சொல்லுவான் சொல்லுங்க? சண்டைக்காரன் சொல்லுவானா? நண்பன் சொல்லுவானா? சொல்லுங்க, யார் சொல்லுவான்? சண்டைக்காரன் சொல்லுவான், இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். பாருங்க, பிசாசு தான் எங்க போக கூடாதுன்னு சொல்லுவான். சொல்லுங்க, எங்க போக கூடாதுன்னு சொல்லுவான். ஆலயத்திற்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா சினிமா தேட்டருக்கு போக சொல்லுவான். சரிங்களா? குடிக்கிற இடத்துக்கு போக சொல்லுவான். சூதாட்டம் நிறைந்த இடத்துக்கு போக சொல்லுவான். கேளிக்கை கூடங்களுக்கு போக சொல்லுவான். சுத்துறதுக்கு சொல்லுவான். நீங்க பாட்டு ஊசிட்டு வாங்கன்னு சொல்லுவான். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லுவான். ஒரு இடத்துல அடிப்படை சேர்ந்தாலும் அப்புறம் வாழ்க்கை வாழ்வதற்கு எழுதி வச்சு அடக்கம் பண்ண வேண்டியதான். அல்லேலூயா. இப்படி மாயமான முறை தப்பி நடக்கிறதான கிறிஸ்தவ கூட்டங்களும் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறோம் சொல்லுங்க? கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வருவதற்கு மனது இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய பாதை நரகத்தை நோக்கி செல்லுகிறது. உன்னுடைய கையை சாத்தான் பிடித்திருக்கிறான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல மனைவி சொல்றாங்க, அதனால போக முடியல, புருஷன் சொல்றாரு அதனால வரலாம் அப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் உடைய ஆத்மா எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது? மறைமுகமாக பாதாளத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்க, அதாவது நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அதுல சகோதரன், நம்முடைய திருச்சபைக்கு சகோதரன் ஒரு சாட்சி சொல்றேன். நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எங்க அம்மா ஆலயத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. ஆனா நான் சொன்னேன், நான் கெட்ட காரியத்துக்கா போயிறேன், இவங்க பேச நான் ஏன் கேட்கணும்னு சொல்லி அதை வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலையா, அதை குறித்த காரியங்களை என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை தான் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கோயிலுக்கு வந்தா மனைவி அடிப்பா, கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கு போனா பிள்ளை அடிக்க திட்டு, உறவுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அவன் போற பாதாளத்துக்கு நீ போயிட்டு இருப்ப. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆலய ஆராதனை என்பது முக்கியம். அது நித்திய பிரமாணமாக தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆலய ஆராதனை, தேவனை ஆராதிக்க வருகிறோம். மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வருவோம் என்று சொன்னால் அது நமக்கு மனதளவிலே திருப்தியை கொண்டு வராது. அது அங்கே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தடை செய்துவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு வரும் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் தருவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை பார்த்து நம்மோடு கூட எளிமையாக எளிதான முறையில் இடைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, இவங்க ஆலயத்திற்கு இந்த ஒரே அதிகாரத்துல 3 முறை அவர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லி குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் நிற்கும் பொழுது நான் எத்தனை முறை ஆலயத்திற்கு சென்றிருக்கிறேன், எத்தனை முறை தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்திருக்கிறேன் என்று சொல்லி கணக்கு கேட்டோம் என்று சொன்னால் அவர் என்னை குறித்து எப்படிப்பட்ட கணக்கை சொல்லுவார் என்பதை நாமே ஆராய்ந்து நிதானித்து அறிய வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பாருங்களேன், ஆலயத்துக்கு வந்தா பிரசங்கம் பண்ணும்போது தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா டிவி பார்க்கும்போது மட்டும் தூங்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. என்ன செய்ய மாட்டாங்க? டிவி பார்க்கும்போது நம்ம என்ன வயசானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டிவியில பாருங்க முழுக்க பார்ப்பாங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நாராசனம் கிண்டாரு, கீழ்போடு கிட்டாரு, செப்பருத்தி, அதுக்கப்புறம் ஏலக்காய், இப்படி வாழைக்காய்,
இப்படி வாய்ப்பு எல்லா நாடகத்தையும் என்ன செய்யறது, காலை நீட்டிக்கிட்டு அவன் கண்ட கதையை சொல்லி பரப்பிவிட. அதை என்ன செய்யறது, 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் என்ன செய்யறது, டிவி சூடாகி வெடிக்கிற வரைக்கும் பாக்குறது, வெளியே என்ன நடந்தாலும். ஆனா கோயில வந்து உட்கார்ந்ததுமே என்ன ஆயிரும், கண்ணு மூட ஆரம்பிச்சிடும். பாருங்க எவ்வளவு கேடுகட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறாரு, ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ண 1 மணி நேரம் வரைக்கும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே நான் வயசானாலும் வயசாகாட்டாலும் ஆலயத்துக்கு கொண்டு விழிப்பா இருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, விழிப்பா இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். தேவனாய கர்த்தர் அந்த பிசாசினாவே நம்ம விட்டு எடுத்து போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் நீங்க பஸ்ல ஏறி போகும்போது டிரைவர் தூங்க மாட்டார். டிரைவர் தூங்கிடுவார். பஸ்ல போகும்போது கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அப்ப பாருங்க, இங்கே நடக்கிறதான காரியம். அங்க ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப போகும்போது குடும்பமா போறாங்க. எப்படி போறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறீங்க? வீட்டுக்காரருக்கு வேலை இருக்கிறதா செய்யும், பெட்ரோல் போட்டாதான் தெரியும் வேலை இருக்குமா இல்லையான்னு. தெரியுங்களா? எல்லா உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வேலை இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்குது, எவ்வளவு வெட்டியா கிடையாது. சரிங்களா? யாரும் வெட்டியா கிடையாது. வெட்டியா இருக்கிறவனுக்கு வேலை இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமா, சரியா. வேலை எல்லாருக்கும் இருக்கு. அதுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை வருதுன்னு தெரியல. சரியா? அதாவது திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பான். சனிக்கிழமை ஆனது பேக் பெயின் வந்துடும். என்ன பெயின் வந்துடும்? ஆமா, சனிக்கிழமை ஆனது பேக் பெயின் வந்துடும், தலைவலி வந்துடும். அப்புறம் உடம்பு சூடான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெரியும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆனது அப்புறம் எல்லா வழியும் என்ன செஞ்சிடும், போயிடும். அது என்னன்னு தெரியல, முதுகு எதை கொண்டு சாப்பிடணும்னு தெரியல. சரிங்களா? சரியா? ஏசுனார கொண்டு அடிச்சாங்க பார்த்தா அந்த ஆணியை கொண்டு குத்துனா சரியா போயிடும். இயேசுவே ஆதி வாய்ந்த கரங்களை தொட்டு சுகமாக்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஆணி எடுத்து குத்தும் ஆண்டவரே அப்படிதான் சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால சனிக்கிழமை ஆச்சுன்னா அப்படிப்பட்ட ஆவிக்கு நம்மளை இடம் கொடுக்க கூடாது. ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. சரியா? சில பேருக்கு ஆலயத்து மேல கோபம் இருக்கு. யார் மேல கோபம் இருக்கு? ஆலயத்து மேல கோபம் இருக்கு. கோபத்துல பேசி தீர்த்துக்கிட வேண்டியதானே. கோபத்துல நீ நரகத்துக்கு பேரக்கூடாது. எங்க பேரக்கூடாது? பாதாளத்துக்கு பேரக்கூடாது. சரிங்களா? தேவனாய கர்த்தர் அப்படி ஆலயத்துல அப்படி என்ன கோபம்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஆலயத்துக்கு வரணும். குடும்பமா என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கடவுள் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நான் சொன்ன இடத்துல வேலையை பார்க்கறது, வேற இடத்துல வேலை பார்த்தா ஆண்டு கூலி தருவாரா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம், தருவாரா? தரமாட்டார். சொன்ன இடத்துக்கு ஒழுங்கா வரணும். வேற இடத்துக்கு அங்க போறேன், அது போக நல்லாதான் இருக்கு. கடவுள் மறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. அதனால இன்னைக்கு குடும்பமா வராதவங்க என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டுல போய் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களுக்குரிய வார்த்தை கணவனாக இருந்தாலும் சரி, போய் சொல்லுங்க. அடுத்த வாரத்துல ஒழுங்கா ஆலயத்துக்கு சேர்ந்து போவோம். என்ன செய்ய சொல்லுங்க, சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அல்லேலூயா. அதனால 2 பலான்னு அடியை விட்டு எடுத்துவாங்க. சரியா? ஆமா, இதுல ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவருக்கு மன்னிச்சிருவாங்க. சரிங்களா? இதுல சில பேர் முரட்டாட்டமான பிசாசுங்க. ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு வரமாட்டேன், அது பிசாசு சொல்லு. என்ன செய்ய சொல்லுங்க, நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன். நிறைய பிசாசுகள் ஒரு காலத்துல வரட்டாங்க. எங்க அந்த இதுகிட்ட வரும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படியே படுத்து மல்லாக படுத்துடும். இல்லையா? அந்த வீட்டுக்காரங்க தரத்தை இழுத்து சொல்லுவாங்க, எனக்கே பாவமா இருக்கு, வரமாட்டேன், உள்ளுக்கை எரியுது. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அந்த பிசாசு போய் இப்ப என்ன பிசாசு வந்துருச்சு, இப்படிப்பட்ட பிசாசுகளா இருக்கு. உள்ளுக்கே சண்டை போடும், வீட்டுக்குள்ளே சண்டை. நாங்க வர மாட்டேன், எனக்கு தெரியும் அது என்ன பிசாசு. ஆலயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னாலும் அது என்ன இருக்குது, அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. 2 பலான்னு அரைஞ்சிருக்கு. சொல்லுங்க. ஆமா, சரிங்களா? ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள்ல அட்ஜஸ்ட் பண்றேன், சரி பொறுத்து போவோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆசமா போயிடுவோம். பரவாயில்லையா? உங்களுடைய கடவுள் மேல அடி போட்டுருவாங்க. அப்புறம் வேற நம்ம பரிதாபத்துக்குரிய ஆலயத்துக்கு வரணும்னா வரணும், அவ்வளவுதான் கட்டளை. அதுக்கு மிச்சதான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேற்பட்டது ஒண்ணுமே கிடையாது. குடும்பமா வருகிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அதுதான் தேவன் நம்ம விண்ணப்பங்களை கேட்பதற்கு இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நானா போயிட்டு மன விருப்பத்தின்படி வாழ்ந்துட்டு என்னுடைய சுய விருப்பத்தின்படி நீங்க நடந்து கொண்டு தேவனே வசனம் நல்லா இருக்கு, அவர் மன விருப்பத்தின்படி தந்திருக்கிற ஆலோசனைகள் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. வசனம் நமக்கு விருப்பமான வசனம் ஏராளமானது இருக்கு. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கா இருக்கு. சரியா?
கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தான் எழுதியிருக்கிறார், யாருக்கும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் கிடையாது, நமக்கு தான் எழுதியிருக்கிறார். சரியா? வேதத்தை வாசிக்கிற நமக்கு தான் வேத வசனத்துல உள்ள வசனங்களால நமக்கு தான். யாருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க யாருக்கு? எனக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. சரியா? கர்த்தருடைய வாழாக்கள் மேலாக்கள் அது எனக்கு தான் எழுதியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? சரியா? நீயே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், யாருக்கு எழுதியிருக்கிறாரு? ஆமா, அதுல எல்லாம் மாற்றிக்கிறது அவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன சொல்லி இருக்கிறாரு? வரல அப்படின்னு சொன்னா என்ன செய்வேன்? முள்ளுகளால வாதிப்பேன்னு சொல்றார், தேடுதலால வாதிப்பேன்னு சொல்றார், பஞ்சத்தினால வாதிப்பேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அப்படி எழுதியிருக்கிறார். சரியா? அதனால கீழ்ப்படிவதை வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. கீழ்ப்படிவது எளிது, பாவம் செய்வது கடினம். எது கடினம் சொல்லுங்க? கீழ்ப்படிவது எளிது. சரிங்களா? பாருங்க, குடும்பமா ஆலயத்துக்கு போறாங்க. எத்தனை பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு பக்கத்துலதான் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது சபை. ஆனா வர்றதுக்கு என்ன செய்ய யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? ஆனா அந்த காலங்கள்ல பாருங்க அவங்க எப்படி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். பிரயாணப்பட்டு போன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அதாவது எத்தனை 50 மைல் தொலைவுன்னு சொல்லப்படுகிறது. இங்க இருந்து அவர் எருசலேம் சீலோவுக்கு போகணும். அப்ப யோசிச்சு பாருங்க, 3 நாள் பிரயாணம் ஆயிருக்கு. சரிங்களா? எல்லாரும் கடற்கரை இழுத்து பாருங்க. பாலைவனம் என்ன பண்ண சொல்லுங்க. அவர் மலையில இருந்து இறங்கும் போது அப்படியே குளிர்ச்சி தணிந்து என்ன வந்துடும், வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணி இன்னைக்கா போற வழியில கடையில 20 ரூபா கொடுத்தா ஒரு பாட்டில் தரலாம், 1 லிட்டர் பாட்டில் தரலாம். ரயில்வே ஸ்டேஷன் கூட 15 ரூபா தரலாம். சரிங்களா? 10 ரூபாய்க்கு தரலாம். ஆனா இங்க இந்த நாட்கள்ல தண்ணி இருந்திருக்குமா யோசிச்சு பாருங்க. எங்க போய் தண்ணி குடிச்சிருப்பாங்க, சாப்பாடு என்ன நிலைமை இருந்திருக்கு. இன்னைக்கு அவன் இந்த ரொட்டியை சுட்டா அப்படின்னா 3 நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சரிங்களா? அது அப்பெல்லாம் அது வச்சா கல்லு மாதிரி இருக்காது, உடைக்கணும். இல்லைன்னா தண்ணியை வச்சு அவன் ஊற வச்சிருக்கணும். சரியா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் அது இல்லாம பலி செலுத்துவதற்கான ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு போனோம்னா எனக்கு நன்மை உண்டு, அதை அவங்க புரிஞ்சிருந்தாங்க. ஒரு முறை நம்ம ஆலயத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன நடக்குது, அவங்க ஓப்பனிங் பிரேயர்ஸ் அங்க அடுத்து பாருங்க, போய் வருவான் தன் ஊரிலிருந்து வருஷம் தோறும் போய் வருவான். நல்ல ஒரு சாட்சி பாத்தீங்களா? நல்ல சாட்சியா கெட்ட சாட்சியா சொல்லுங்க. இப்ப ஆலயத்துக்கு ரெகுலரா வர்றவங்க யார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? கரெக்டா சொல்லுவேன். அப்பப்ப வரவங்க கரெக்ட் டைத்துக்கு வரவங்க யாருன்னு கேட்டா செஞ்சிருவோம். நாங்க உண்மையதானே சொல்லுவோம். கரெக்ட் டைத்துக்கு 7:45 யார் வருவா, 7:50 யார் வருவா, 8 மணிக்கு யார் வருவா, 10 மணிக்கு யார் வருவான்ற வரைக்கும் நினைச்சு எங்களுக்கு கேட்டா அதுதான் சொல்லுவோம். சரிங்களா? போவோம் ஆலயத்துக்கு. நம்ம ஆலயம் தானே, யார் அங்க இருக்கா அப்படின்னு நினைச்சு யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? ஏசுநாதர் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா என்ன செஞ்சிருவோம்? சனிக்கிழமையே அந்த உணர்வு நமக்கு வந்து விடும். அல்லேலூயா. அங்க யார் பார்த்து என்ன செய்ய போறாரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. இயேசுநாதரை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏதோ ஆலயத்துக்கு போனா பரலோகம் கிடைக்கும் அப்படியெல்லாம் வரக்கூடாது. என்ன சொல்லி இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து எனக்கு சிலுவையிலே அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தந்திருக்கிறார் சொல்லுங்க. சிலுவையில் எதை தந்திருக்கிறாரு? அதற்கு நான் நன்றியுள்ளவனாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றியுள்ளவனாக வாழ வேண்டும். அதான் நான் சொல்லுவேன். வருஷம் முடியும் போது சொல்லுவாங்க ஒரு காலம் முழுவதும் அப்படின்னு 12 வருஷங்கள் 365 நாட்கள் 100 நொடிகள் ஆண்டவர் நம்பிக்கை ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த ஏமாத்து வேலையில இருக்கக்கூடாது. சரியா? வருஷத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு அப்படியெல்லாம் நீங்க நன்றியுள்ளவர்களா இருக்கிறீர்கள் சொன்னால் அன்னைக்கு அந்த நாள் பிறக்கும் பொழுது நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய காலடி பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டை பாடி பைபிளை வாசித்து வந்தீங்கனாலே நீங்க நன்றியுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை தேவன் சான்று அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஊர்லாம் சுத்தி விட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆண்டவர் பாதுகாக்க, ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்கிறார். அவர் மிருகத்தை சிங்கத்தை பாதுகாக்கிறார், நாயை பாதுகாக்கிறார், பன்னியை கூட பாதுகாக்கிறார். யார் இல்லைன்னு சொன்னா சரியா? எல்லாரையும் பாதுகாக்கிறார். சரியா? ஆண்டவர் என்ன மட்டும் பாதுகாத்து நினைக்க கூடாது. பாம்பு, நல்ல பாம்பை பாதுகாக்கிறார். சரியா? என்ன பாம்பை பாதுகாக்கிறாரு? ஆமா, முதலைய பாதுகாக்கிறார். எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். அந்த லிஸ்ட்ல நம்ம வரக்கூடாது. ஒவ்வொரு நாள் எனக்கு வாயை தந்திருக்கிறார், பேசுவதற்கான 6வது அறிவை தந்திருக்கிறார். தந்திருக்கிறார் இல்லையா? 6வது அறிவை விட்டுட்டு வேற அறிவுக்கெல்லாம் போயிட்டாங்க. சரியா?
அந்த அறிவு 6வது அறிவை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயன்படுத்த வேண்டும். யாருக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். அதுதான் தேவனாய் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிற அனுதினமும் நன்றியுள்ள வாழ்க்கை. இந்த வாரம் என்னை பாதுகாத்த அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவிப்பதற்கு ஆலயத்துக்கு வர, அதான் நன்றியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நன்றி அறியாதவர்களா இருக்கக்கூடாது பவுல் சொல்றார். நன்றி அறியாதவர்களாயும் கடைசி காலத்துல அப்படி இருப்பார். நன்றி அறியாதவர்கள் கொடுத்த ரட்சிப்பை கண்டுகொள்ளாமல், கொடுத்த அந்த மீட்பை அறிந்து கொள்ளாமல், கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாதையை நடந்து கொள்ளாமல், ஏதோ அந்த நேரத்துக்கு கிடைத்த ஒரு விடுதலைக்காக வந்துட்டு அப்படியே கடவுளை விட்டு போகிறதான நன்றி அறியாத கூட்டத்தை போல நம்ம இராதபடிக்கு நன்றி அறிந்து உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதற்கு பிசாசனம் போராட மாட்டான். நான் தெளிவா சொல்றேன். ஆலயத்துக்கு ஆராதனை செய்வதற்கு யார் போராட மாட்டா? மாம்சம் தான் போராடும். இதுதான் போராடுது சொல்லுங்க. பிசாசோட முக்கியமானது எது? மாம்சம். சரியா? மாம்சம். மாம்சத்தை மேற்கொள்ளணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? மாம்சத்தை மேற்கொள்ளணும். இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் போய் நல்ல சாட்சி, ஆண்டவரும் என்னை பார்க்கும் பொழுது அப்படி சொல்லணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். சரியா? 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 8 மணிக்கு ஐயா எழுதி பல்வலைக்கு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து கடைசியில 9:45 நாத்துமாரி சொல்லும்போது என்ன செய்வாரு? வந்து பாஸ்டருக்கு டென்ஷனை ஏற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. வந்து ஆண்டவருக்கு தான் டென்ஷன். எங்களுக்கு ஒரு சீட்ல ஆள் உட்கார்ந்தது கணக்கு, அவ்வளவுதான். அதனால அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க போய் வந்தாரு. இன்னைக்கு நல்ல சாட்சி நமக்கு அவசியம். என்ன அவசியம் சொல்லுங்க? சாட்சி அவசியம். அடுத்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பத்தினுடைய ஒரு கசப்பான அனுபவங்கள் அங்கே காணப்படுகிறது. பாருங்க, அங்கே எதிர்கால பலியிட நாளிலே அவன் தன் மனைவி ஆகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கு என்ன செய்வானா? பங்கு போட்டு கொடுப்பான். சரியா? அதாவது ஒவ்வொருத்தரும் போய் இந்த காணிக்கை கொடுத்துட்டு வாங்க, அவ்வளவுதான். அதை காணிக்கை கொடுக்கறது அவங்களுக்கு அவ்வளவு உற்சாகம். சரிங்களா? சரியா? அதாவது அதை நம்ம நல்லா கவனமா கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா காணிக்கை நேரம் சொல்லும் போது எடுத்து பைய பிதிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படியே ஒழுங்கா பிதிக்கிறது. 50 பைசா இருக்கா, 1 ரூபா இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? பிதிக்கி கடைசியில கிழிஞ்ச தாள் அழுக்குத்தாள் இருக்குன்னு போது பார்த்து என்ன செய்யக்கூடாது? இதுதான் காணிக்கை பெட்டி குப்பை தொட்டியா நினைச்சு போடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை போட போறோம் அப்படின்னா திங்கக்கிழமை நைட் என்ன செஞ்சிடணும்? திங்கக்கிழமை எடுத்து வச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை போட முடியும். அப்பதான் நிறைய சோதனை அந்த காசு எடுக்கிறதுக்கு. சரியா? அப்ப ரொம்ப அதை செஞ்சு பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப அது ஒரு பழக்கம் வரணும், ஒரு ஒழுக்கம் வரணும். ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். சரியா? அதை நாங்க பின்பற்றுகிறோம், செய்யணும். அந்த காசை வேற எங்கேயுமே போடக்கூடாது. சரியா? அப்ப பாருங்க, இவங்க அந்த பங்கு போட்டு கொடுப்பாங்க. காணிக்கை நீ இவ்வளவு கொடு, நீ இவ்வளவு கொடு சொல்லி பங்கு போட்டு கொடுப்பார்கள். அங்கே நடக்கிறாங்க. ஆனா அண்ணாலை சிநேகித்தபடினால அவருக்கு 2 மடங்கு பங்கு கொடுப்பான். சரியா? அப்ப பாருங்க, ஆனா அங்க என்ன நடக்குது? வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரும் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். சரியா? கடவுள் அடைச்சு வச்சிருக்கிறார். சில நேரங்களில் மனுஷன் வழியை அடைப்பான். இன்னைக்கு உலகத்தை வழியை அடைக்கிற உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறான். ஆனா இங்கே பார்க்கும்போது கடவுளே என்ன செஞ்சிருக்கிறாரா? அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லிக்கிறேன். அப்ப நம்ம கடவுளை குற்றவாளியா சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிற நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சொல்லுங்க? நான் இப்படி தரித்திரத்துல இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? நான் இப்படி கஷ்டத்தின் பாதையில போறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இப்படி கவலையின் பாதையில, கண்ணீரின் பாதையில, துன்பத்தின் பாதையில போற ஆண்டவரே நீங்க தான் காரணம் சொல்ல முடியுமா? கர்த்தர் ஏன் அடைத்தார் அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? நம்ம யோசித்து சிந்தித்து நிதானித்து அறிந்து அவருடைய சித்தம் என்ன என்பதை அவர் சமூகத்தில் காத்திருந்தால் மாத்திரமே பதில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சில காரியங்களை கர்த்தரே அடைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் சற்று அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் எதிர்பார்க்கிறத நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த காரியத்துல அவர் ஒரு வெளிச்சத்தை, ஒரு திறந்த வாசலை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு என்ன செஞ்சாலும் அதை ஆண்டவர் உடைச்சிருவார். என்ன செஞ்சிருவார் சொல்லுங்க? ஆண்டவர் உடைச்சாலும் சில நேரங்களில் கடவுள் நமக்கு அடைச்சு வச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்ப பாருங்க, அதுதான் நம்ம தெரியாம இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பிசாசு சொல்றோம்.
பிசாசு காரணம், அவை காரணம், இவை காரணம் அப்படின்னு சொல்லி பிசாசு அடைஞ்சிருந்தாலும் சரி, மனுஷன் எதிர்த்து வந்தாலும் ஆண்டோட ஜாமனும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுறேன். என்ன செஞ்சாரு? பண்ணிடுறாரா இல்லையா? பண்ணிடுறான். ஆனா கடவுள் அடைச்சு வச்சிருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். ஏன் கடவுள் எனக்கு இப்படிப்பட்டதான காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் அடைத்து வைத்திருக்கிறார்? இன்னைக்கு குடும்பங்கள்ல பல வருஷமா நீங்க ஜோமனு பல வருஷமா போராட்டத்தில் இருக்கிறீங்க. அடைக்கப்பட்டதான வாசல் இன்னைக்கு வரைக்கும் திறக்காம இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அதை அடைச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் திறப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு பதிலாக அவர் தந்திருக்கிறார். இல்லையா? பாருங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தான். கடவுளை நம்ம குற்றப்படுத்த முடியாது. கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவருடைய சக்கலத்தை அவர் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமறிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். அல்லேலூயா. ரெண்டு கேரக்டர் ஒரே நபர்களுக்கு வந்து வெளிப்படுது. அவன் நோகடிப்பா. அவன் உட்கார்ந்து உடனே அந்த வார்த்தை கிட்ட என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அழுது கொண்டே இருப்பான். சரியா? ஆனா இப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அதான் நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. உங்க வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாசல் என்பது உங்களுக்கு மாற்றருக்கு மாத்திரமே தெரியும். அந்த அடைக்கப்பட்ட வாசலுக்காக நீங்க பல கோணங்களா பல பேர் போய் புலம்பிக் கொண்டிருக்கலாம். தனியா உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். இல்ல சாபம் போட்டுக் கொண்டு இருக்கலாம். இவதான் காரணம், இவதான் காரணம், இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே விளக்குகிறார். அல்லேலூயா. அவன் சாப்பிடாம அழுதுட்டு இருப்பான். என்ன செஞ்சுட்டு இருப்பாளா? பாருங்க, அப்ப அங்க என்ன நடக்குது? இன்னைக்கு நம்ம மாற்ற வேண்டும் நம்முடைய கேரக்டர். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வருவதற்கு என்னுடைய குணாதிசயத்தை, என்னுடைய பழக்க வழக்கத்தை, என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே வாசிங்க, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? என்ன நீங்க காலை சாப்பிடாம வந்தீங்களா? ரொம்ப பரிதாபமா வாசிக்கிறீனே. வாசிங்க பாப்போம். ஏன்? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க. ஏன் அழுகிறாய்? கேளுங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. என்ன திட்டம் மாதிரி கேட்கறீங்க? ஏன் அழுது கொலையில அப்படின்னு கேட்கறேன். நல்லா கேளுங்க. ஏன் அழுகிறாய்? கேட்டீங்களா? ஏன் அழுகிறாய்? அடுத்து என்ன சொல்றார்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நீ காலையில ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறாய், ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் வருத்தப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது ஒரு மனிதன் நார்மலா ஒரு உலக மனிதன் சொல்லுகிற காரியம். 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்றேன். யாரு இருக்க அப்படின்னு புருஷன் மனைவியை பார்த்து சொல்றான். சரிங்களா? சொல்லிட்டு அவர் காணாம போயிடுவார். சரியா? அது அடுத்த விஷயம். நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது. நான் உனக்கு இருக்கல ஏமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாரு? கேட்க ஏதாவது அது என்னது சாக்லேட்டா வாங்கி கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவார். சரியா? என்ன தந்தை வாங்கி கொடுத்துட்டு சண்டை போடுறப்பெல்லாம் இல்லைன்னா ஆனா பிரச்சனை பண்ணிவிட்டு அது அம்மா சமாதானமா இருக்கு. சரியா? சில வீட்டுல அம்மா துளையா பயங்கரமா இருக்காது. அடுத்த விஷயம். ஆனா மேக்சிமம் சரியா நிறைய இருக்குது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு பாருங்களேன். இந்த பயலும் நல்லா இருக்கா? ஏன் இந்த தாய் வாங்குறது நீங்களும் உங்களை சொல்லல. இன்னைக்கு வர ஜெனரேஷன் தான் பயல படாத பாடுபடுத்துது. அவன் பாவம் நல்ல பயலா இருக்கான். அது நம்ம சர்ச்சில் பையன் சொல்லவே வேண்டாம். நல்ல பையனா இருக்கான். இந்த வர்றது பாருங்க என்ன பாடுபடுத்துதுங்க. சரி, என்ன செய்ய? அது உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும் இல்லையா? ஆமா. சரி, என்ன அதான் ரொம்ப யோசிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப பாருங்க, அதாவது இருக்குது கணவன்மாரே வீட்டுக்கு வெளியில ஊர்லாம் சிரிச்சுட்டு வருவார். இந்த வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? ஊர்லாம் பல்ல இடிச்சிச்சு கத்தருடைய வழக்கம் தலையாக்குவார். அப்படியே கையை கொடுத்து உற்சாகப்படுத்திட்டு வீட்டுல வந்தாலே மனைவி பிள்ளைகள் பார்த்து இஞ்சித்திர குறைப்பா எரிச்சு விடுவார். சரியா? எரிஞ்சு விழுகிறது, சண்டை போடுறது. வீட்டுல வந்தா பிள்ளைகளை பார்த்தா குட்டி பிசாசாவ தெரியுது, இருக்கிற பிசாசுக்குள்ள இழுத்துட்டு வருது. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப மனைவி பிள்ளைகள், புருஷன் கணவன் மனைவி பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிரந்தரம். அல்லேலூயா. இல்லையா சொல்லுங்க? இந்த திருச்சபை தான் நமக்கு நிரந்தரம். இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சூழ்நிலை உங்களுக்கு கை கொடுக்கிறது இதுதான் திருச்சபை தான். அவ பாருங்க, அவர் சொல்றார் நல்ல ஒரு கணவன். சரியா? அவர் நம்ம குறை சொல்ல முடியாது.
நல்ல கணவன், நான் உனக்கு அதிகம் அல்லவா? இது சொல்லாத ஆட்களா இருக்க, தனியப்பட்டவர்களா இருக்காங்க. அவன் என்ன செய்யறன்னு தெரியல. அப்ப பாருங்க, சீலாவில அவங்க புசித்து குடித்த பின்பு இப்ப ஒரு மாற்றம் வருகிறது. என்ன வருது சொல்லுங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அந்நாள் எழுந்திருந்தால், அல்லேலூயா, எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையண்டையே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அப்ப பாருங்க, அந்த ஏரியை கிராஸ் பண்ணி அந்த அம்மா போது எழும்பி என்ன செய்றாங்க? அந்த ஆலயத்துக்குள்ள போறாங்க. போயிட்டு அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? மிகவும் அழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க புலம்ப கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல வேதனையை நீங்க ஊற்ற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நீங்க விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுங்க? இதுவரைக்கும் நீங்க புலம்பினது போதும். சரியா? நீங்கள் குறைப்பட்டு கொண்டது போதும், கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டது போதும். இனி நீங்க புலம்ப வேண்டிய இடம், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய இடம், நீங்கள் அழ வேண்டிய இடம், மனங்கசந்தக்கூடிய வேதனையை கொட்ட வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்க வாங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்கன்னு தெரியல. வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க. தேவன் அதெல்லாம் பாக்குற பிரயாசத்தை பாக்குறார். வீட்டுல நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல இன்னைக்கு லீவு அப்படின்னு சொன்னா ஆலயத்துல வந்து கால் வைங்க. என்ன செய்ய சொல்லுங்க? ஆலயத்துல வந்து கால் வச்சுட்டு போங்க. ஏன்னு சொன்னா தேவனாய் கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரம் நீங்க செலவிட முடியுமா? முடியாத ஆண்டவர் சங்கத்துல முடியுன்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவன் மனங்கசந்து அழுதான். எவ்வளவு வேதனை இருக்கு. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாதான் நீங்க மனங்கசந்து அழ முடியும். அங்க வந்தாதான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு பதில் உண்டாகும். உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தான். ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம் தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு முகவரி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணக்கூடியதான ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப விண்ணப்பம் பண்ணுகிறோம். இதுதான், இதை செய்ய விடாதபடிக்குதான் நம்முடைய மாம்சம் தடை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளினாலே ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறோம். நம்முடைய அவிசுவாசத்தினாலே தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் போய்விடுகிறோம். நாம் மற்றவர்களே நம்முடைய இயலாமையே மற்றவர்கள், இவர்கள் தான் என்னுடைய இயலாமைக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி மற்றவர்களை சொல்லியே தேவனுடைய சமத்துக்கு வர முடியாதபடிக்கு நாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறாங்க, நீ எழுப்பி தேவனுடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. இருதயத்தை பார்த்து தேவன் பேசுகிறவன். அல்லேலூயா. தேவன் முகத்தை பார்த்து பேசுகிறவன் அல்ல. முகத்தை பார்த்து பேசுகிறவன் மனிதன் ஒருவனே, ஆனால் இதயத்தை பார்த்து பேசுகிறவன் தேவனாய கர்த்தர் மாத்திரமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்க, அவன் எப்படி ஜெபிக்கிறா பாருங்க. அங்க ஜெபிக்கும் பொழுது கருத்தா நம்ம கவனமாய் ஜெபிக்க வேண்டும். அழகா பண்ண ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே குறிப்பிட்டு இங்கே பதிவு செய்திருக்கிறத பார்க்கிற 12ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே அவர் துதிக்கிறார். என்ன செய்யறான்? உயர்த்துகிறார். சேனைகளின் கர்த்தாவே தேவரே உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அல்லேலூயா. அந்தவரை நான் சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறேன். எந்த நிலையில இருக்கிறேன்? சிறுமை. என்னுடைய வாழ்க்கை சிறுமையின் பாதையில போகிறது. சிறுமைப்பட்ட இடத்துல இருக்கிறேன். அவமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறேன். அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறேன். வெட்கப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாத ஏழாமையை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை அங்கே அவள் விவரிக்கிறாள். அல்லேலூயா. எதை விவரிக்கிறாள் சொல்லுங்க? சூழ்நிலையை அங்க விவரிக்கிறான். சரிங்களா? அப்ப பாருங்க, இன்னைக்கு சில நேரங்களில் நம்மையும் தேவனாய் கர்த்தர் சிறுமையின் பாதையில நடத்துவார். என்ன செய்வார் சொல்லுங்க? பாருங்க, உபாகமத்தின் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 8ஆவது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்ல, தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ
கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்க உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் அடுத்த அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சிறுமையின் பாதை உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த சிறுமையின் பாதையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருந்தாலும் அவர்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் போதுமானவர். ஆமென். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அடுத்து என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்கள் மரியாதை மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. ஜெபம் பண்றா. ஆண்டவரே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இன்னைக்கும் நீங்கள் சிறுமையின் பாதையில சென்று கொண்டிருக்கலாம். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய ஏழ்மை நிலையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய இயலாமையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய வறுமையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார குறைவை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய சரீர பலவீனத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய முன்னேற்றத்தின் தடையை கண்ணோக்கி பாரும். முன்னேற முடியாதபடி இருக்கிற நிலையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்த சொல்றார் பாருங்க, உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அல்லேலூயா. பாருங்க, செய்ய 118 சொல்லப்பட்டு இருக்கிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. பாத்தீங்களா, அங்கே 1 நாளாகவும் 9வது அதிகாரம் 10 நினைக்கிறேன். தேவரே 4வது அதிகாரம் 9-10 இங்க யாவை ஜெபிக்கிறார். தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென்னை விலக்கி காத்துள்ளோம் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. தேவரே, என்னை ஆசீர்வதித்த எல்லையை பெரிதாக்கி உமது கரனோடு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. தீங்கு நம்மை துக்கப்படுத்துகிறது. சிறுமையை அனுபவங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சொல்ற அந்த நீ என்ன மறக்க கூடாதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. சொல்லிச்சோம், ஆண்டவரே என்ன மறக்காதீங்க. தேவனே, நீ என்னை மறவாதே என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். தேவனே, நீ என்னை மறவாதே. தேவனே, சும்மா இராதையும். தேவனே, நீ எங்கே இருக்கிறேன் சொல்றான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீ என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். அப்ப நம்மளும் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, கதறி கூப்பிட வேண்டியது அவசியம். ஏதோ வந்த வாயளவுல ஜெபிச்சுட்டு போனோம், அப்படி அல்ல. தேவன் எனக்கு பதில் தர வேண்டும். கர்த்தர்தான் இதற்கு பதில் செய்ய முடியும். கர்த்தர்தான் இதற்கு ஆதாரமாய் அமைய முடியும். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் மாற முடியும். நீ இருளின் நாட்களை ஆண்டவர் ஒருவரை மாற்றி போட முடியும். அடிமைத்தனத்தில் தேவன் ஒருவரை எனக்கு விடுதலை தர முடியும், வெற்றியை தர முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல மனங்கசந்து அழுதி என்னை மறக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, அந்த விண்ணப்பத்துல ஹைலைட் அதுதான். என்ன பாருங்க, அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அல்லேலூயா. என்ன பிள்ளையை கொடுத்தா? ஆமா, நீங்க ஆண்டவர்கிட்ட எந்த பிள்ளையை வேணாலும் கேட்கணும். என்ன கேட்கணும் சொல்லுங்க. ஆமா, பொதுவா எல்லாருமே என்ன பிள்ளை கேட்பாங்க? போய் சொல்ல போற, என்ன பிள்ளை கேட்பாங்க? ஆமா, சரியா. உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்குதோ அதை என்ன செய்யலாம். ஆமா, ஆனா இது பொம்பளையா இருக்காங்க, அதுக்கு என்ன கேக்குது? ஆமா, ஆண்பிள்ளை. சரி, ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதை இன்டர்பியர் ஆகுறது நமக்கு உகந்தது கிடையாது, நல்லது கிடையாது, மரியாதை கெட்டு போயிருச்சு. அப்ப பாருங்க, இங்கே சொல்லப்பட்டதாக இவரெல்லாம் ஹைலைட். ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த காரியத்தை அக்யூரேட்டா கேட்கணும். எப்படி கேட்கணும் சொல்லுங்க? சரியா கேட்கணும். எனக்கு இது வேணும். நீங்க மத்த சொன்னா கிண்டல் பண்ணுவோம், சரிங்களா? உங்க விண்ணப்பம் சின்னதா இருக்கும். நீங்க மத்தவங்க சொல்ல என்ன செய்வா? இவருக்கு கொடுமை பாரு அப்படின்னு, சரியா? அண்ணா புருஷன் கூட சொல்லல இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி, சரியா? அப்ப பாருங்க, இங்க நடக்கிறான காரியம். அப்ப ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவருடைய அந்த ஹைலைட். இன்னைக்கு எனக்கு எது தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எது தேவை? அல்லேலூயா.
அப்ப ஆண் பிள்ளையை கொடுத்தால் அங்க சொல்றா பாருங்க, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு, இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்றதுல பயந்துறாங்க. எதுக்கு ஒப்பு கொடுப்பேன்றதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா உடனே ஊழியத்துக்கு வரணும்னு நினைச்சிடுறீங்க. எங்க வரணும்னு நினைச்சிடுறீங்க? அப்படி கிடையாது. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் சொன்னால் எனக்கு அடுத்து வருகின்ற சந்ததியும் சந்ததி என்ன செய்யும்? உண்மையே சேவிக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேவிக்கும், ஊழியம் செய்யும், அதுதான் முக்கியம். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னா முழு நேரம் ஊழியத்துக்கு போகணுமா? பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படாது பாத்தீங்களா, அது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படுவேன் அப்படிதான் நீங்க நினைச்சிருக்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா நான் எப்படி நானும் என் மனைவி பிள்ளைகளை எப்படி தேவனை சேவிக்கிறோமோ அது போல என் பிள்ளையும் பிள்ளைகளுடைய சந்ததி யாரை சேவிக்கணும்? கர்த்தரையே சேவிக்கணும். ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்பது பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க வீட்டுல விட்டுட்டு வராது. என்ன செய்யாதீங்க, வீட்டுல என்ன செய்யக்கூடாது. இனி வரும் நாட்கள கூட்டிட்டு வாங்க. ஆண்டவரை கூட்டிட்டு வருவதற்கு எனக்கு கிருபை தாரும். கூட்டிட்டு வந்தா எனக்கு தொல்லையா இருக்கு நினைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது. ஏன்னா காலம் இந்த காலம் தான் பிள்ளைங்க உங்க கூட இருக்கும். எவ்வளவு நாள் உங்க கூட இருப்பாங்க? 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டாலும் எங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு வர தெரியும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால இந்த காலத்தை நீங்க மிஸ் பண்ண கூடாது. அப்புறம் பின்னாட்கள எங்க அப்பா எங்க கூட்டிட்டு போனா எங்களை விட்டுட்டு அவரா போயிருவான்னு சொல்லி அப்படின்னு ஒரு அவப்பெயரான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்ந்து கேட்க கூடாது. நமக்கு சங்கடமாய் ஒண்ணு. அப்புறம் போயிட்டு நீங்க சாக்லேட் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் அதுக்கு என்ன செய்யாது, ஈடு ஆகாது. என்ன ஆகாது சொல்லுங்க? ஈடு ஆகாது. அல்லேலூயா. பாருங்க அங்க சொல்லப்படுறதான காரியம். அவன் அப்படியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இனி பிள்ளை பிறகு என்ன பிறகுன்னு சொல்லுங்க. பிள்ளை பிறகு என்ன சிரிக்கிறீங்களா? யார் சிரிச்சா? சாராள் சிரிச்சா, நகைத்தாள். அடுத்த ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே மறுபடியும் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நான் சொல்லி ஜெபம் பண்றது அதுதான். யார் குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு இந்த வருஷத்துல என்ன நடக்கணும்? குழந்தை பிறக்க வேண்டும். நான் டெய்லி சொல்லி ஜெபம் பண்றேன். இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையில சபைக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தை என்ன செய்யக்கூடாது, மண்ணில புதைக்கப்படக்கூடாது, அதை உழைத்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கற்பங்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. எப்பத்தான் திறக்கப்படுவாயாக என்று சொல்லி இயேசு சொன்னபொழுது மனித சிறுமி உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. செத்து போன கற்பத்தை தேவனாய் கர்த்தர் மறுபடியுமாக உயிருள்ளதாக மாற்றுவதற்கு அவரால் கூடும். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும் என்று செயலை கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. நாட்களில் இந்த வருஷத்துல 100% அற்புதத்தை இந்த விஷயத்துல தேவனுடைய திருச்சபையிலே கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஒருவரும் குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நாட்களில் இரக்கம் பாராட்டு நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்கு தேவன் நிச்சயமாக இரக்கம் பாராட்டுவார். வருகிற வருஷத்துல சாட்சியை உங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாங்க சொன்னதுல டெய்லி ஜெபம் பண்றேன். குழந்தை இல்லாதவங்களுக்கா சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ற. ஆண்டவரே இந்த வார்த்தையை வெட்கப்படுத்தாதீங்க, இந்த வார்த்தை வீணாய் போய்விடக்கூடாது. நீங்க தான் சொல்லிருக்கிறீங்க, இந்த வார்த்தை தேவனுடைய பிரசனத்திலிருந்து வந்திருக்கிறது, எல்லாருக்கும் குழந்தை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நீ விரும்புறபடியே உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. டாக்டர் அப்படிதான் சொல்லுவான், முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு முடியும் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடியும் என்று சொல்லுகிறார். முடியும், முடியாது என்று அவருடைய அகராதியில் இல்லை. இல்லை என்று சொல்லி அவருடைய அகராதியில் இல்லை. செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவருடைய அகராதியில் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நாளைக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் செய்யாமல் போனாலும் நாளைக்கு நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் அமைதியா இருந்தால் இன்னைக்கு அவர் அமைதியாக இருக்கிறவர், நாளைக்கு அவர் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. பேசுகிற தேவன், மாற்றத்தை கொள்கிற தேவன். இதே நிலையில் நம்ம வைக்கிறவர் அல்ல. உன் கையிலே வரும் நாட்களில் குழந்தையை ஏந்தி கொண்டு ஆலயத்துக்கு வருவார். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. குடும்பம் நானும் என் வீட்டாருமோ வேண்டால், அதாவது யோசுவா 24 சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரே
விருப்பம் அந்த பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு குழந்தை கொடுக்கும்போது குடும்பமா வந்து நான் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே, குடும்பமா நாம தொழுது கொள்க ஆண்டவரே. முடிவு என் கண் மூடு வரைக்கும் என் பிள்ளைங்க ஆராதிக்கிறத பார்த்துட்டு தான் நான் பரலோகத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் வாழ்க்கை எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, ஒரு பொருத்தனை அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணணும். என்ன பொருத்தனை? நீங்க உடனே கொடுக்கிற பொருத்தனை நினைச்சிடக்கூடாது. வெள்ள சட்டம் பண்ண பொருத்தனை நினைக்க கூடாது. முடிவு பரியந்தமும் கிறிஸ்துதான் என்னுடைய குல தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சாகும் வரைக்கும் என் குலதெய்வம் இயேசுதான். எந்த சூழ்நிலை இயேசு விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், அந்த தேவையான சந்திப்பா. ஆனா ஒரு பொருத்தனையோட ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே என் தலைமுறை தலைமுறை சொல்லு என் தெய்வம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் கடவுள் என்று சொல்லி சொல்லும் என்று சொல்லி பொருத்தனை பண்ண வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க அவர் சொல்லி பொருத்தனை பண்ணலாம். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. வெகு நேரம் பாருங்க, அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அடுத்து பாருங்க, அங்க ஏலி வந்து காலத்து சொல்றா, என்னப்பா அண்ணால் தன் இருதயத்திலே பேசினார். எங்க பேசினா சொல்லுங்க. இதுல வரைக்கும் நீங்க வாயில பேசிருப்பீங்க, இருதயத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. அல்லேலூயா. அடுத்தாவது சொல்றா, அதற்கு அண்ணால் 16வது வருஷம் 15வது வருஷம் அதற்கான பிரயத்தனமாக அப்படியெல்லாம் என் ஆண்டவரை நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. அதான் சொல்றேன், கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டு சம்பத்தோட இருதயத்தை ஊற்றுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, அங்கே அவர் சொல்ற உங்களுடைய அடியாளை பேரியாளின் மகளாக பாருங்க. சர்ச்சைக்கு ஏற்பட்ட பேரியாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஏலிக்கு அதை நினைச்ச முடியல. உடனே ஏலியை நம்ம குறை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஏலி அங்க வரும்போதே பாக்குறாருல, நல்லா வர்றான், வரும்போது பவியமா வர்றான், பள்ளியெல்லாம் செலுத்துற பிறகு குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போடுறான், குடும்பமா ஆட்டம் போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைச்சா இது அந்த கேஸ் பண்ணு நினைச்சிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உடனே ஊழியர்களை தப்பா நினைக்க கூடாது. வேறுள்ள சத்தியங்களை நம்ம எதிர்மறையா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் சிந்திக்க கூடாது. நேர்மறையாக நீங்க யோசித்து பழகுங்கள். அல்லேலூயா. இது அந்த கேஸ் நம்ம எல்லாம் குடியாத போயிடலாம் வர சபைக்கு என்ன செய்யறது? நீங்க நல்ல மக்கள், உங்களை சொல்லலாம். அங்க ஏலி அவன் சபையில விசுவாசியை பார்த்து இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? அவங்களாம் வெளியே போக முடியாது. பாருங்க, அங்க சொல்றா பேரியாளை, அதாவது நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறான். அன்னைக்கு நல்லா படிச்சிருந்துட்டு கடைசியில் என்ன செய்யறது, குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது. ஏரியாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் என்ன செய்வாரு, வேடிக்கை தான் பார்க்க முடியும். சொல்லி சொல்லி பார்ப்பாரு, வயசாயிடுச்சு. அப்ப உடனே பேரியாளின் மகளாக இல்லாத மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினால் இந்நேரம் மட்டும் விண்ணப்பத்தை சொல்ல அடுத்த சொல்ற அந்த பிரச்சனை சொல்லி இருக்கிறார். ஏறிட்ட சொல்லி இருக்கிறார். சரியா? ஏரிக்கு அப்புறம் எப்படி தெரியும் குழந்தை இல்லைன்னு பாருங்க. அப்ப உடனே அதற்கு ஏறி சமாதானத்துடனே நீ இஸ்ரவேலின் தேவனுக்கு கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக இருந்தார். அல்லேலூயா. அங்க அழகா சொல்றான். இந்த அவருடைய பிரச்சனைகளாம் கேட்ட பிறதான் சொல்றாரு, ஏலி சமாதானத்துடனே போ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்க சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசனம் சமாதானத்துடனே போ. அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார். அடுத்த வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்க அவளை குறித்து. அப்பொழுது அவள் கண்களிலே தயை கிடைக்க கடவுள் என்றால் பின்பு அந்த சிறு புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை தேவனாய் கர்த்தர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிய நாட்களுக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவருக்கு அதிகாலையிலிருந்து போறாங்க. அந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு என்ன நடக்குது, எப்படி ஜெபம் மறக்காதீங்கன்னு சொல்லி ஜெபம் சொல்றா. அங்க 19ஆம் வசனம் பின்பதி பார்க்கப்படுகிறது. கர்த்தர் அவளை இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. நினைத்தருளினார். அடுத்து பாருங்க,
சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நீங்க சீக்கிரத்துல சாமுவேலை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. குடும்பங்களிலே இல்லாததை மாற்றி அவர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன், தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாட்களிலே எது இல்லையோ அதை வரும் நாட்களில் நீங்க காணப் போகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு, ஏறத்த விண்ணப்பத்திற்கு, உங்களுடைய அழுகைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு தேவன் பரிபூரணமான பதிலை அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25 பின்பதி வாசித்து ஜெபிக்க போறோம். வாசிப்போமா? 27. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் மேல் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு நேராக நிற்கிறதான வாதை ஆண்டவரை நிறுத்தி போட்டார். மறுபடியும் நம்மை நினைத்தது இருக்கிறார். மறுபடியும் தேவனாய் கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் உங்களுடைய இடங்களுக்கு செல்லுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். கண்களை நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. உங்களுக்காக விசேஷமாக உங்களுடைய போதகர் அவர்கள் ஜெபிக்க போறாங்களா? எழுப்பிடுங்க. இந்த வசனத்தின்படியே ஆண்டவரை நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு எனக்கு இந்த வசனம் எனக்கு தான் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். கண்கள் கையை உயர்த்துங்க.